ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருத்துவ தீர்க்கதரிசன ஊழியங்கள் மூலமாய் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தமான வசனமாகிய தடைகளை நீக்கி போடுகிறார் அப்படிங்கிற தலைப்பில் உங்களோடு கூட ஆண்டவர் வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கொடுத்த இந்த தருணத்துக்காய் நான் மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறேன். இப்போ நம்ம தடைகளை நீக்குகிறவர் அப்படிங்கிற தலைப்பில் மீண்டும் ஒரு சில வேதாகமத்தில் ஒரு சில பகுதிகளை நம்ம தியானிக்கப்படும். இந்த தடைகளை நீக்குகிற தேவன், அதாவது இதை நம்ம ஹீப்ரூவில் எடுத்துட்டோம்னா போரெக்ஸ் தேரக் அப்படிங்கிற ஒரு வேர்டு தான் இதுக்கு அர்த்தம். அதாவது ஒன் ஹூ பிரேக்ஸ் த்ரூ அப்படின்னு அர்த்தம். ஒன் ஹூ பிரேக்ஸ் த்ரூனா பாதைகளை சரிப்படுத்தி நம்மளை அதன் வழியாக கடந்து போக செல்கிற தேவன். இது மீகா 2:13 இந்த சொல்லப்பட்டிருக்க இந்த வசனத்துக்கு ஆதாரமாக அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, இஸ்ரேலில் ஆடுகளை மேய்க்கும் பொழுது மலைப்பங்கான பிரதேசத்துக்கு என்ன செய்வாங்கன்னா ஆடுகளை கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் இரவு நேரத்தில் திருப்பி ஊருக்குள்ளே வர முடியாத காரணத்தினால என்ன செய்வாங்கன்னா, உயரமான இடத்துல ஒரு அரை வட்டம் போல ஒரு அமைப்பை அமைச்சு சுற்றி கற்களால், அதாவது நிறைய கற்களால் ஒரு சுவர் மாதிரி எழுப்பிடுவாங்க, வேலி அமைத்து விடுவாங்க. ஆடுகளை அதுக்குள்ளே வச்சு பாதுகாப்பாக வைக்கணுங்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லை, சில நேரங்களில் ஒரு வாசலை ஏற்படுத்துவாங்க. அந்த வாசலுக்கு நேரம் என்ன செய்வாருன்னா மேய்ப்பர் படுத்துக்குவார். முக்கால்வாசி நேரம் வாசல்களை வைக்காமையே கற்குவியலாலேயே என்ன செய்வாங்கன்னா ஃபுல் சுவரையும் அமைச்சு மேய்ப்பரும் அந்த இதுக்குள்ளே உள்ளே இருப்பாராம். அந்த அடைக்கப்பட்ட அந்த பகுதிக்குள்ளே என்ன செய்வாராம், ஆடுகளோடய தங்கிடுவாராம். அதிகாலையில் என்ன பண்ணுவாராம், ஒரு கல்லை பெயர்த்து எடுத்து அதன் வழியாக வெளியே வருவாராம். இப்போ அந்த மேய்ப்பனை ஃபாலோ பண்ணாமல் கர்த்தர் நம்ம மேய்ப்பராக இருக்கார் பார்த்தீங்களா? அப்போ நம்ம யாரை ஃபாலோ பண்ணணும்? கர்த்தர் தானே ஃபாலோ பண்ணணும். அப்போ கர்த்தர் அந்த மேய்ப்பன் வெளியே வரும் பொழுது ஒரு ஆடு அவர் பின்னால் வரும். ஒரு ஆடை பார்த்தோன்னே 2 ஆடு 3 ஆடு மொத்தமாக அவ்வளோ என்ன செஞ்சிருமா, அந்த கற்குவில தள்ளி விட்டுக்கிட்டு வெளியே வந்துருமா. அதனால தான் அந்த மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம போரெக்ஸ் அப்படின்னா ஒன் ஹூ பிரேக்ஸ் த்ரூ. ஒன் ஹூ பிரேக்ஸ் த்ரூனா என்ன அர்த்தம்னு சொல்லலாம், ஒரு வே மேக்கர்னு கூட சொல்லலாம். அப்புறம் மிராக்கிள் ஒர்க்கர்னு சொல்லலாம். நமக்கு எல்லாம் என்னென்ன வார்த்தை உண்டோ அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி நம்ம அவரை என்ன செய்யலாம், மகிமைப்படுத்தலாம். இந்த தடைகளை தகர்க்கிற தேவன் அவர் ஒரு காரியத்தை திட்டம் பண்ணினால் அதை தடுக்க யாரால முடியாது. நம்ம எஸ்ரா எடுத்துக்கலாம். எஸ்ராவில் 4ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கிட்டோம்னா கோரேசினுடைய 1ஆம் அதிகாரத்தில் ஸ்டார்டிங்லேயே சொல்லப்பட்டிருக்கு, தேவன் கோரேசினுடைய ஆவியை எழுப்பி என்ன செய்வாருன்னா இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட சொல்லியிருப்பார். இது தேவனுடைய திட்டம். ஆனால் அந்த எஸ்ரா அதிகாரம் முழுசும் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் 7ஆம் அதிகாரம் வரைக்கும் 6ஆம் அதிகாரம் வரைக்கும் தடை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி தடை பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இல்லை, 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பென்யமீனியருக்கும் யூதர்களுக்கும், அதாவது இஸ்ரவேலர்களுக்கும் எதிரியா இருக்கிறவங்க இவங்க ஆலயம் கட்ட போறாங்கிறத கேள்விப்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னா, நாங்களும் கட்ட வரோம்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க சொல்லுவாங்க, இல்லை எங்க தேவனுக்கு நாங்கள் ஆலயம் கட்ட போறோம்னு சொன்ன உடனே நீங்க அந்த 5, 6 அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, 4ஆவது வசனத்துக்கு அப்புறமே வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க கைகளை தளர பண்ணி கட்ட முடியாத படிக்க என்ன செய்வாங்கன்னா நமக்கு சங்கடப்படுத்துவாங்க. இப்போ இது ஒரு தடை. ஆலயம் கட்டுறது தேவனுடைய சித்தம். அவரு தான் கோரேசுடைய மனதில், ஒரு பெர்சிய ராஜாவை கோரேசுடைய மனதில் ஒரு எண்ணத்தை போட்டு இந்த ஆலயத்தை கட்டணுங்கிற ஒரு ஊந்துதலை கொடுத்துருக்குறாரு. ஆனால் தடையாக வர்றாங்க. தடையாக வர்றது மட்டும் இல்லை, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் அந்த 5ஆவது வசனம் 6ஆவது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா கோரேசுடைய காலம் முழுவதும் அதே மாதிரி தரியு அரசாண்ட 2ஆவது வருஷம் காலம் வரைக்கும் என்ன செஞ்சாங்க, இவங்களை குறித்து தப்பு தப்பா அரசாங்கத்துக்கு செய்தி அனுப்பிட்டே இருப்பாங்க. எப்படி தப்பு தப்பா அனுப்புவாங்கன்னா, அங்குள்ள கவுன்சிலர்ஸ், அதாவது ஆலோசனை, அரசாங்கத்தில் உள்ள ஆலோசனைக்காரர்களுக்கு கைகூலி கொடுத்தாங்க, லஞ்சம் கொடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஆலோசனையெல்லாம் அபத்தமாக்கணும், அவங்க யோசனையெல்லாம் வாய்க்காம போகணும் அப்படின்னு சொல்லி கைகூலி கட்டினாங்கன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி அகாஸ்வேரோட பீரியட் ஆஃப் அந்த ராஜாவோட பீரியட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவருடைய பீரியட் ஆஃப் டைம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன பண்ணிடுவாங்கன்னா, இதை ஒரு பிரியாதை எழுதுவாங்க, அதாவது குற்றப்படுத்தி எழுதுவாங்க, மொட்டை எழுதுவாங்க, நம்ம ஊரில் சொல்லுவாங்க. அதை மாதிரி ஒரு லெட்டர் எழுதி என்ன செஞ்சிருவாங்க, அவங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அனுப்பி திருப்பியும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அடுத்தால் அர்த்தசஷ்டான்னு ஒரு ராஜா இருப்பார். அவருடைய பீரியட் ஆஃப் டைம் என்ன செய்வாங்கன்னா, சீரிய பாஷையிலையும் சீரிய எழுத்துலையும் பெட்டிஷன் எழுதி போட்டுருவாங்க. அப்போ அர்த்தசஷ்டா என்ன செஞ்சிருவாருன்னா, ஏன்ட்டு கட்டளை பிறக்கிற வரைக்கும் இந்த ஆலயத்தை நிறுத்தி கட்டுமான பணியை நிறுத்தி வைக்கணுங்கிற செய்தி வந்துடும். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இவங்க ஆலயத்தை கட்டுறதுக்கு கடைசி வசனத்துல நிறுத்தி வைக்கப்பட்டு, அதாவது தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் வரைக்கும் ஆலயம் கட்டக்கூடாது நிறுத்தி வச்சிருப்பாங்க. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா தேவனுடைய தீர்க்கதரிசிகள், அதாவது ஆகாயும் சகரியாவும் என்ன பண்ணுவாங்கன்னா,
இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ஸோ ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்கதரிசிகள் மூலமாய் வெளிப்பட்டது மட்டும் இல்லை, வெளிப்பட்ட உடனே யெஷுவாவும் செருபாபேல் என்ன செய்வாங்கன்னா ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. என்னானாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய வார்த்தை வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமா தடைகள் நீங்குது, ஒரு தைரியம் வந்துருச்சு. நம்ம சோர்ந்து இருக்கும்போது கூட ஆண்டவர் வேதாகமத்தின் மூலமாகவோ இல்லை வேத வல்லுநர்கள் மூலமாகவோ தீர்க்கதரிசிகள் மூலமாகவோ ஒரு சில வார்த்தைகளை பேசும் பொழுது நம்முடைய ஆவி பலன் அடைகிறது. நான் என்னுடைய அனுபவத்தில் அதை பார்த்திருக்கேன். ஒரு சில வார்த்தைகளை தேவ பிள்ளைகள் மூலமா கேட்கும் பொழுது அப்படி அந்த இன்னர் ஸ்பிரிட் வந்து அப்படி ஸ்ட்ரென்தன் ஆகாத நான் என் வாழ்க்கையில் நிறைய நேரம் பார்த்திருக்கேன். அதே மாதிரி அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா இஸ்ரவேலின் தேவனின் நாமத்துல தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். உடனே அவங்க கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கெட்ட ஆரம்பிச்ச பிறகு அவங்க தேவனுடைய தீர்க்க தரிசனம் அவங்களுக்கு திடன் சொன்னார்கள்னா அவங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. மேபி ப்ரேயரா இருக்கலாம், ப்ரேயர் மூலமா ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கலாம், தீர்க்க தரிசனம் சொல்லி ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கலாம். கட்ட ஆரம்பிச்ச உடனே திருப்பி அங்கிருந்து ஒரு கட்டளை ஒரு திருப்பி லெட்டர் வருது, யாருடைய அனுமதியில நீங்க கட்டுறீங்கன்னு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, கோரேஸ் ஒரு ராஜா இருந்தாரு, நீங்க வேணா போய் கஜானாவை தேடி பாருங்க, அவர் பிறப்பித்த ஆணை அங்க இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அதுல சொல்லப்பட்டிருக்கு, ராஜாவுடைய தஸ்திர அறை அப்படின்னு ஒரு ரூம் இருக்கு. அதாவது ஹவுஸ் ஆஃப் ஸ்க்ரால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹவுஸ் ஆஃப் ஸ்க்ரால்ஸ்ல போய் தேடி பாருங்க, அது லெட்டர் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த சுருள் அதுல கிடைக்கும். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், இந்த வேதாகமோ தான் நமக்கு ஹவுஸ் ஆஃப் ஸ்க்ரால்ஸ். இதுல எல்லா விதமான சுருள் இருக்கு. என்ன விதமான கேள்விக்கு பதில் வேணாலும் இந்த புக்கை தேடி, இந்த புக்கில் இந்த வேதாகம ஆண்டவருடைய வார்த்தைகளை தேடி பார்த்தோம்னா எல்லாவற்றிற்கும் பதில் இதுல உண்டு. இந்த தஸ்திர அறை அப்படின்னு சொல்லும் போது அந்த ஹவுஸ் ஆஃப் ஸ்க்ரால்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. இந்த புக், இந்த வேதாகமம் தான் நமக்கு வந்து அது ஹவுஸ் ஆஃப் ஸ்க்ரால்ஸ். நம்ம வந்து இதுல என்னென்னத்துக்கு பதில் கிடைக்கணும்னு தேடுறோமோ அதுல ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளோடு கூட பேசுவார். அப்போ அந்த ஸ்க்ரால்ல கண்டுபிடிச்சு எடுத்துறாங்க. எடுத்து பார்த்தோம்னா அது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த அஸ்திபாரம் எப்படி கட்டணும், எப்படிலாம் கட்டணும், என்னெல்லாம் செய்யணும். அதுல ஒரு சில பகுதி நான் அவங்களோட சொல்றேன். அதோடைய அஸ்திபாரம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய அஸ்திபாரம் பலமா இருக்கணும், 3 வரிசை பெருங்கற்களால கட்டப்படணும், அது மட்டும் இல்ல மச்சு வரிசை வந்து புது உத்திரங்களால செய்யப்படணும்னு சொல்லி ரொம்ப தெளிவா ப்ளூ பிரிண்ட் கொடுத்திருக்காரு அந்த கோரேஸ் ராஜா. அதை வந்து தரியு ராஜா வாசிட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இது எல்லாத்துக்கான செலவையும் அரசாங்கமே கொடுத்துருவோம்னு. அப்ப இடிக்கப்பட்ட ஆலயங்களுக்கு அரசாங்கம் வந்து தன்னுடைய சொந்த செலவில கட்டணும் அப்படிங்கிறத அந்த கோரேஸ் ராஜா எழுதியிருக்கிறத தரியு ராஜா வாசிக்கிறாரு. வாசிச்சது மட்டும் இல்லாம பின்னால பாத்தீங்கன்னா, இந்த ஆலய கட்டுமானத்துக்கு யாரெல்லாம் தடையா இருக்காங்களோ அவங்கள நான் என்ன செய்வேன், அந்த தேவன் விசாரிப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னு சொல்லி கோரேஸ் ராஜா எழுதினதை இந்த தரியு ராஜா வந்து கட்டாயம் கட்டுறது மட்டும் இல்ல, அந்த ராஜாவும் அவங்க குமாரர்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த தேவனுடைய ஆலயத்துல போய் விண்ணப்பம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. இப்படியாக அந்த ஆலயம் கட்டப்பட்டுச்சு. இது மட்டும் இல்ல, நம்ம தானியேல் எடுத்துக்கிட்டோம்னா, தானியேல் வந்து 2ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரியும், நம்ம வந்து 10 கற்பனைகளை ஒண்ணு வந்து வேற தேவர்களை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரும் அந்த கற்பனைகளை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றவங்களா இருந்தாங்க. அப்பொழுது ஒரு பொற்சிலையை அந்த ராஜா வச்சு அதை வணங்க சொல்லும்போது இவங்க சொல்லுவாங்க, நாங்க வணங்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. அப்ப இவர் சொல்வாரு, நான் ஒரு எரிகிற சூளையில 7 மடங்காக்கி இவங்களை உள்ள போட சொல்வாரு. ஆனால் அவங்க தைரியமா சொல்லுவாங்க, இல்ல அவர் எங்களை விடுவிப்பாரு, அவர் விடுவிக்காம போனாலும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், அந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம். அந்த ஒரு வைராக்கியம் அவங்களுக்குள்ளே இருந்தது. அந்த வைராக்கியம் நம்ம ஒருக்குள்ள இருக்கணும், ஏன்னா அவர் தடைகளை நீக்குவாருங்கிற ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க வந்து உள்ள போட்டாங்க. உள்ள போட்ட உடனே 3 பேரை தான் உள்ள போட்டாங்க, 4 பேரா வந்தாங்க. இது 4 பேரா இருந்தது. இந்த சட்டத்தை இயக்கி உள்ள போட சொன்ன ராஜாவுடைய கண்ணுக்கு தெரிஞ்சது, அந்த இன்னொரு 4வது நபர் வந்து ஒரு தேவதூதனை போல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே யாத்ராகமம்ல நம்ம பார்த்தோம். அந்த யாத்ராகமம்ல நான் வந்து உன்னை வழியில காக்குறதுக்கு ஒரு தூதனை அனுப்புவேன், உன்னை ஆயத்தம் பண்ண ஸ்தானத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவர் வருவாருன்னு சொல்லியிருப்பாரு. அதே இதை இங்க ஒரு தூதன் கூட இருக்கிற ஒரு தேவதூதனை போல ஒரு மனுஷன் 3 பேரோடு கூட ஒருத்தர் 4வது நபரா இருக்காருங்கிறத யாரு கண்களுக்கு காட்டினார் அப்படின்னா, அந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு காட்டினாரு. உடனே அவர் அவங்களை வெளியே கொன்ற சொல்லி, உண்மையாவே உங்க தேவன் நீங்க வழிபடுகிற தேவன் வந்து ஒரு தூதரை அனுப்பி உங்களை பாதுகாத்தாரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காரு, அவங்கள வந்து
அந்த தேவன் தான் பெரிய தேவன், அந்த தடைகளை நீக்குகிற தேவன் அப்படின்னு சொல்லி அவங்களை என்ன செய்வார், ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி அந்த தேவனை குறித்து தேவனை மகிமைப்படுத்துவார். அறியாத ஒரு ராஜா அந்த இடத்துல அவரை உயர்த்தி சொல்வார். இதே மாதிரி நம்ம தானியேல் 6ஆம் அதிகாரத்தை பார்த்தோம்னாலும் இதே ஒரு சம்பவம் நடக்கும். ராஜாவை தான் 30 நாள் நம்ம வழிபடணும், வேற யார் எதையும் வழிபடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பார் அந்த ராஜா. ஆனாலும் தானியேல் அதை தெரிஞ்சாலும் என்ன பண்ணுவார், தன்னுடைய ரூம்ல போய் ஜன்னலை திறந்து எருசலேம் தேவாலயத்துக்கு நேரா ஆண்டவரை ஸ்தோத்தரித்து 3 வேளையும் ஜெபம் பண்ணார். அவருக்கு தெரியும் அவர் பெரிய தேவன், அவர் தடைகளை நீக்குகிற தேவன், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் தான் உண்மையான தேவன் அப்படிங்கிறத அவர் அறிந்தவர்னால அப்படி சொல்லியிருப்பாரு. அந்த டைமும் இதே சட்டம் வந்துச்சு. இதே மாதிரி என்ன செஞ்சாருன்னா, அந்த ராஜா இஷ்டருக்கோ இல்லையோ சட்டத்தை நிமித்தம் அவரை சிங்கக்கவியில போட்டிருப்பாரு. சிங்கக்கவியில போட்டு ராஜா விடியோடி தூங்காம மறுநாள் காலையில கூப்பிட்டு கேட்கும்போது சொல்லுவாரு, ஒரு தூதனை அனுப்புனாரு. ஆண்டவர் யாத்திராகம்ல சொன்னேன்னா அவர் வாக்கு மாறாதவர்கள், அவர் ப்ராமிஸ் கீப்பர். நம்ம வாழ்க்கையில ஒரு ப்ராமிஸ் பண்ணாருன்னா நமக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ அவர் ஒரு நாள் மறக்கவே மாட்டார். கரெக்டா அந்த ப்ராமிஸை சொல்லியிருப்பார். ப்ராமிஸ் கீப் பண்ற தேவன் அவரு. அந்த வாக்கு தத்தத்தின்படி ஒரு தூதனை அனுப்பியிருப்பாரு. தானியேல் சொல்வாரு, ஒருவேளை ராஜா உங்க பார்வைக்கு நான் தப்பு செய்யறவனா தெரிஞ்சிருக்கலாம், ஆனா என் தேவன், நான் ஆராதிக்கிற இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் ஒரு தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டாருன்னு சொன்னாரு. அதுலயும் தானியேல் கிறிஸ்துவ, அதாவது இஸ்ரவேலின் தேவனை வழிபடுறதுக்கு இருந்த தடையை நீக்கினாரு அப்படின்னு நம்ம அதுல பார்க்க முடியும். இதே மாதிரி 10ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா, தானியேல் 10ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்தோம் அப்படின்னா, ஒரு 21 நாள் தொடர்ந்து உபவாசித்து ஜெபம் பண்ணுவாரு. உபவாசித்து ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு ஏஞ்சல் சொல்லியிருப்பாரு, எனக்கு நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே கட்டளை வெளிப்பட்டுச்சு, ஆனா பெர்சி அதிபதி தடையா இருந்தான்னு மிகாவேல் தூதன் இன்னொரு தூதனை அனுப்பி இந்த பதில ஆண்டவர் கொண்டு வர செய்வார். ஏன்னா நம்ம தேவன் தடைகளை நீக்குகிற தேவன், அவர் நமக்கு பாதையை செவைப்படுத்துகிற தேவன். இதே நீதிமொழிகள் 3:6 பார்த்தோம், வழிகள் எல்லாம் நினைச்சுக்கணும். தானியேல் ஒருவேளை இஸ்ரவேல் தேசத்துல இல்லாம வேற ஒரு தேசத்துல இருந்தாலும் அவர் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பொழுதுமே அவர் ஆண்டவர் நினைச்சுக்கிட்டே இருந்தார். அதனாலதான் அவருடைய பாதையில் உள்ள அந்த கரடானவைகள் எல்லாம் சமமாக்கினாரு. அந்த ராஜாக்கள் மத்தியில இவர் தலையை உயர்த்தி இவருடைய ஆலோசனையை கேட்க பண்ணுகிற தேவன். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்து அவருடைய ஆலோசனையெல்லாம் நம்ம கேட்டுட்டே இருந்தோம்னா, அவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்தோம்னா அவர் தடைகளை நிச்சயமாய் நீக்கி போடுவார். அது மட்டும் இல்ல, நம்ம புதிய ஏற்பாடுல பார்க்கலாம், எந்தெந்த இடத்துலலாம் இயேசு கிறிஸ்து வந்தாரோ அங்க தடை நீங்கிச்சு. எந்தெந்த இடத்துலலாம் அவருடைய நாமத்தை குறித்து சொல்றோமோ அங்கெல்லாம் தடை நீங்கிச்சு. ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் நடத்தும் போது கூட பகல் பிரயாணத்துல தடை வரக்கூடாதுன்னு அவர் என்ன செஞ்சாருன்னா, பகல் மேக ஸ்தம்பமா முன்னால வந்தாரு. இரவு நேரத்துல பிரயாணப்படும் பொழுது அக்னி ஸ்தம்பமா வந்தாரு. ஏன்னா இரவு நேரம் பிரயாணம் தடை பற்றக்கூடாதுன்னா, சோ பகல மேக ஸ்தம்பமா வந்தாரு, இரவுல அக்னி ஸ்தம்பமா வந்தாரு. எதுக்கு வந்தாரு? தடை நீக்கிறதுதான் வந்தாரு. இரவு அவங்களுக்கு ஒருவேளை பயப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அக்னி ஸ்தம்பத்தை கொண்டு தடையை நீக்கினார். பகல் அவங்களுக்கு பகல் பிரயாணம் வனாந்திரத்துல ஒருவேளை அது கடினமாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேகஸ்தம்பத்தை கொண்டு வந்தாரு. நம்ம வாழ்க்கையிலேயே ஆண்டவர் மேகஸ்தம்பத்தை கொண்டு வருகிற சூழ்நிலை இருந்திருக்கும், அக்னி ஸ்தம்பத்தை கொண்டு வருகிற சூழ்நிலை கட்டாயம் இருந்திருக்கும். ஒருவேளை அது மட்டும் இல்ல யோர்தான் நதியில அந்த ஆசருடைய கால் பட்ட உடனே தண்ணி விலகுச்சு, தடை நீங்குச்சு. கால் பட்ட உடனே தடை நீங்குச்சு. மோசே கோலை நீட்ட உடனே செங்கடல் 2ஆ பிளந்துச்சு. அந்த தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அவரை நம்பி நம்ம பரம கானானுக்கு போகிற வரைக்கும் நம்மளோடு கூட அவர் வருவார் அப்படிங்கிற நிச்சயம் நம்மளோடு இருக்கும். ஏன்னா அவர் தடைகளை நீக்கிற தேவன். மத்தேயு 2ஆம் அதிகாரத்தை பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து பிறந்ததை நம்ம வாசிச்சிருக்கலாம். அந்த இயேசு கிறிஸ்து பிறந்தப்போ அவர் பிறக்கிறத விரும்பாத கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமான அந்த அமலேக்கி ஆவி ஏரோது மூலமா கிரியை செஞ்சுச்சு. உடனே என்ன பண்ணிட்டாரு அந்த ஏரோது, 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தையெல்லாம் கொல்லணும். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கணும், உலகத்தை மீட்டு ரட்சிக்கணும், தன்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி எல்லாரையும் மீட்கணும். ஏன் நீங்களும் நானும் அவருடைய நினைவுல இருக்கிறதுனாலதான் இப்படி ஒரு பிள்ளைங்க வருவாங்க. அவங்கெல்லாம் நம்மளை இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்துவை பிறக்க வச்சாரு. அந்த தடை ஆண்டவர் நீக்கி இயேசு கிறிஸ்துவை நமக்காக சிலுவையிலே தன்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்கிறதுக்காக பிறந்தாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூக்கா
நம்ம வந்து 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பேதுருவும் அவங்களுடைய கூட்டாளிகளும் மீன் பிடிப்பாங்க. இதில் வந்து ஆண்டவர் பொருளாதார தடை நீக்கிறார். அவர் தடை எந்த தடையாக இருந்தாலும் நீக்குகிற தேவன். பொருளாதார தடை எப்படி நீக்கினாரு? பேதுருவோட அதாவது மெயின் இன்கம் எதை சார்ந்துச்சுன்னா மீன் பிடிக்கிற தொழில் தான். அவர் என்ன பண்ணாரு? முழுசு 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் ஃபுல்லாக வாசித்தோம்னு நமக்கு தெரியும். அவர் போய் மீன் பிடிக்க போயிட்டு வராரு. இப்போ நம்மகிட்ட வந்து ஒருத்தர் வந்து ஏதாவது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோமே, நம்ம உடனே சொல்லுவோம் என்கிட்ட வேற ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இவர்கிட்ட 2 போட்டு தான் இருந்துச்சு. அந்த போட்லயும் மீன் பிடிச்சிட்டு வந்து ஒண்ணுமே இல்லாதனால ரொம்ப துக்க முகத்தோடு வலைகளை அலசிக்கிட்டு இருந்தாங்க மறுநாள் மீன் பிடிக்க போறதுக்கு. நம்ம யோசித்து பார்க்கலாம், பேதுருடத்துல உங்களை என்னைய வச்சு பார்த்தோம்னா வீட்டுக்கு போனா ஒய்ஃப்ட என்ன பதில் சொல்ல முடியும்? பிள்ளைங்க ஏதாவது வாங்கி தர கேட்பாங்க, அவங்ககிட்ட என்ன சொல்ல முடியும்? ஒண்ணுமே இல்லையே, ஒரு மீன் கூட அகப்படலையே அப்படின்னு. ஆனாலும் இந்த படகை கொடுக்குறாரு ஆண்டவருடைய ஊழியத்துக்கு. உடனே ஆண்டவர் சொல்றாரு ஆழத்துல வலைய போடுன்னு சொல்றாரு. அப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆமா நான் விடிய இரவு முழுசும் மீன் பிடிச்சேன், ஆனா மீனே அப்பல, ஆனா உங்க வார்த்தையின்படி போடுறேன்னு சொல்லிட்டு போட்டாரு. இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டுச்சு. ஆழத்துல கொண்டு போன்னு சொன்னாரு. நம்பி என்ன செஞ்சுட்டாரு? வலைய போட்டாரு. வலை கிளிய மீன் பிடிச்சாரு. வலை கிளிய மீன் மட்டுமே 2 படகும் அமிழத்தக்கதான அளவுக்கு மீனை பிடிச்சாரு. அதாவது ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருன்னா இந்த மீனை பார்த்தோன்னே பேதுருவும் அவர் கூட இருந்தவங்களும் பிரமித்து போனாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆசீர்வதிச்சா அப்படித்தாங்க ஆசீர்வதிப்பாரு, லேசால ஆசீர்வதிக்க மாட்டாரு. பிரமிக்கத்தக்கதான அதிசயங்களை செய்கிற தேவன் அந்த பேதுரு வாழ்க்கையில தடைகளை நீக்கி போட்டாரு. பொருளாதார ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டாரு. இப்படி நம்ம நிறைய பார்க்கலாம். அதே மாதிரி கானாவூர் கல்யாணத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, கானாவூர் கல்யாணத்துல என்ன குறைவுபட்டுச்சு? திராட்சரசம் குறைவுபட்டுச்சு. திராட்சரசம் வந்து இருதயத்தை களிப்பாக்கும். ஒரு கல்யாண வீட்டுல வந்து ஏதாவது ஒரு ஃபுட்ல ஒரு குறைவு ஏற்பட்டுச்சுன்னா அது ஒரு பெரிய டாபிக் ஆஃப் த டவுன் ஆயிருக்கு. அந்த வீட்டுல அது இல்லைன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. பொதுவாக ஜூயிஷ் வெட்டிங் அவங்க கல்ச்சர் படி திராட்சரசம் வந்து இட்ஸ் அ மஸ்ட் கட்டாயம் இருக்கும். அந்த திராட்சரசத்தை அவங்க வந்து அது ஒன் பார்ட் ஆஃப் வெட்டிங்ல வந்து அது கட்டாயம் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா குறைவு வந்துச்சுனாலே அதுல ஒரு தடை தானே அர்த்தம். அப்ப இயேசு கிறிஸ்து அவங்க சீஷர்கள் அழைக்கப்பட்டிருந்தாங்க. நம்ம வாழ்க்கையில சின்ன காரியமோ பெரிய காரியமோ, என்ன வேலை இல்லை கைகளின் பிரயாசமோ எதுவா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவ முதலாவது அழைக்கிற ஒரு அனுபவம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமா இருக்கணும். அப்படி என்றால் அதில் ஆசீர்வாதம் கட்டாயம் வரும், குறைவுகள் நிறைவாகும். இதுல இந்த 6 கச்சாடியிலையும் தண்ணி ஊற்ற சொல்லியிருப்பாரு. அம்மா மேரி வந்து சொல்லியிருப்பாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க அப்படின்னு. அப்ப அந்த 6 கச்சாடியிலையும் அவங்க என்ன செய்வாங்கன்னா தண்ணீரை நிரப்ப சொல்லுவாங்க. இது வேற யாருக்கும் தெரியாது, இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த வேலைக்காரங்களுக்கு தான் தெரியும். தண்ணியை நிரப்ப சொல்லியிருப்பாங்க, தண்ணியை ஊற்றி நிரப்பியிருப்பாங்க. அவங்க ஆண்டவருடைய வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ள எப்படி அந்த கச்சாடி தண்ணீரால் நிரம்பி இருந்துச்சோ, நம்ம தூங்கினால் எழும்பினாலும் அவருடைய வார்த்தையால் நிரம்பி இருந்தோமானால் தடைகள் நீங்கும். ருசிகரமான ஒரு திராட்சரசத்தை ஆண்டவர் அந்த கச்சாடியிலிருந்து தண்ணியிலிருந்து ருசிகரமான திராட்சரசத்தை உருவாக்க முடியுமானால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய வசனத்தால நிறைஞ்சிருந்தா நம்மளையும் ஒரு பயனுள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற முடியும் அப்படிங்கிறதும் அதில் பார்க்கணும். தடை நீங்கிச்சு. அந்த ருசிகரமான திராட்சரசத்தை எல்லாரும் ருசித்து மகிழ்ந்தாங்க. அந்த வெட்டிங் வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிச்சு. இதை நம்ம வந்து எம்மாவூர் சீஷர் எடுத்துக்கலாமா? அதில் லூக்கா வந்து 24ஆம் அதிகாரத்துல 16-31 பார்த்தோம்னா, நம்ம அவங்க தேவனை தெரிஞ்சவங்க தான். நீங்களும் நானும் கூட அவர் அறிய வேண்டிய பிரகாரமா சில சமயம் அறியாம இருப்போம். எல்லாத்துக்கும் தெரியும் தான், கிறிஸ்துவை உடையவர்கள் தான். நம்ம மூளைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவரை வந்து நம்ம வச்சிருப்போம், அவளை ஒரு கணிப்புல வச்சிருப்போம். அப்படி இல்லைங்க. அந்த எம்மாவுக்கு போன 2 சீஷர்களும் போனாங்க. போகும்போது அவங்க சம்பாஷித்துக்கிட்டே ஆச்சரியப்பட்டு இந்த நடந்த காரியத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போகும்போது கூட யார் போறான்னா இயேசு கிறிஸ்துவும் போனார். அவர் கூட வந்ததை அவங்க புரிந்து கொள்ளல. அவங்களுக்கு அந்த அளவு ஒரு கிரகிக்கக்கூடிய தன்மை இல்லாம இருந்துச்சு. அவர் தான் அப்படிங்கறத அது வரைக்கும் அவர் கூடதான் இருந்தவங்க அவரை அறியாது இருந்தாங்க. இந்த காரியத்தை குறித்து பேசிக்கிட்டே போகும்போது இயேசு கிறிஸ்து வந்து அவங்களோட விளக்கி சொல்றாரு, இந்த சம்பவம் அப்படி நடந்துச்சு அப்படிங்கும் போது அவருக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தே இருக்காரு. அவங்களுக்கு அப்பவும் புரியவே இல்லை. அப்ப ஒரு கட்டத்துல அவர் சொல்றாரு, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களேன்னு சொல்லி சத்தம் போடுறாரு. நம்மகிட்ட கூட சில நேரங்கள்ல நம்ம மனசு வந்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாம இருக்கும். ஒரு கட்டத்துல அவங்க வந்து அந்த போக வேண்டிய இடம் வந்த உடனே அங்க வந்து நிற்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, எங்களோட தங்குங்கன்னு சொல்லும் போது கூட தங்கும்போது ஆண்டவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுக்கும் பொழுது இருதயம் திறக்கப்பட்டுச்சு. நம்ம வாழ்க்கையிலும் சில நேரங்கள அந்த மந்த புத்தி வேலை செஞ்சுச்சுன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, விட்டுறவே கூடாது. ஆண்டவருடைய வசனத்தை ஆராய ஆரம்பிச்சோம்னா, அவருடைய வார்த்தைகளை தியானிக்க ஆரம்பிச்சோம்னா அவங்க இருதயத்துல
இருதயத்துல எப்படி அக்னி மூண்டுச்சோ அதே அக்னி நம்ம இருதயத்துல மூண்டு நமக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும். அப்போஸ்தலர் காலத்துல பின்னால பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல, அப்புறம் 2ஆம் அதிகாரத்துல வந்து நம்ம வந்து அலங்கார வாசல்ல வெளியே ஒருத்தர் இருந்தார் இல்லையா, ஒரு பிறவியிலே இருந்த ஒரு சப்பானி இருந்தாரு. அந்த சப்பானி கிட்ட வந்து இதே நாமத்தை கொடுத்தாங்க. என்ன நாமத்தை கொடுத்தாங்கன்னா இயேசுவின் நாமத்தை கொடுத்தாங்க. தடை நீங்குச்சு. அதாவது சுகத்துக்கான தடை. பிறவிலிருந்தே சப்பானி எழுந்து நடக்கவே முடியாத அவருக்கு ஒரு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. வெள்ளியும் பொண்ணும் எங்க இடத்துல இல்ல, இயேசுவின் நாமத்தை கொடுக்குற இந்த இடத்துல எப்படி அங்க இஸ்ரா காலத்துல வந்து இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்துல தீர்க்க தரிசனம் வரைச்சாங்க இல்லையா, அதே மாதிரி இங்க வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நடன்னு சொல்லி கையை பிடிச்சு தூக்கி விட்ட உடனே ஆண்டவர் வந்து அவன் கால்களை பலன் கொடுத்தாரு, எழுப்பி நடந்தாரு. அவன் வாழ்க்கையில சுகத்துக்கு எதிரான தடை மாறுச்சு. இதேதான் ஆண்டவர் வந்து தடை நீக்குகிற தேவன் அப்படிங்கிறத ஒவ்வொரு இன்சிடென்ட்லையும் அவர் வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் தடைகளை நீக்குகிற தேவன். நிச்சயமா நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாய் தடையை நீக்குவார். ஜெபிக்கலாமா? இசைக்கிறான் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா விதமான தடைகளை நீங்கள் நீக்கி போடுகிறதுக்காக நன்றி. ஒருவேளை சுகவீனமாக இருக்கிறது எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அது ஒரு தடை நாங்கள் எண்ணுறோம். ஆனால் தகப்பனே இந்த நேரத்தில் நீங்கள் ஆசீர்வதிச்சு தடை நீக்குகிறதுக்காக நன்றி. ஆண்டவரே எங்கள் கால்களாக நீங்கள் பலப்படுத்தி ஆண்டவரே அந்த அலங்கார வாசலில் வெளியே உட்காந்துருக்கிற அந்த சப்பானியோட வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சீங்க, தடையை நீக்கினீங்கல்ல சாமி. அதே மாதிரி எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான தடைகளை நீங்க நீக்கி ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே தடைகளை நீக்கி எங்களுக்கு நீங்க மான்கால்களை கொடுக்கிறதற்காக நன்றி. உமக்கேடு ஓடுகிற கால்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளும் தடைகளை நீக்குகிற இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமென்.